ஹாய் ஆல், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச் ப்ரிப்ரேஷனும் தான் பார்க்க போகிறோம். மார்னிங்கே வந்துட்டு எழுந்து வந்ததையும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்காங்க. நல்ல க்ரௌடு. இன்றைக்கி எல்லாத்து ஊர்லேயும் விசேஷம் தான். ஆடி 18க்கு அடுத்த நாள் தான் எங்கள் ஊரில் விசேஷம். மார்னிங் வந்துட்டு இட்லியும் மல்லி சட்னியும் வந்துட்டு செஞ்சாச்சு. மல்லி சட்னியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் இன்னொரு வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். இந்த சட்னி வந்துட்டு கொரகொரப்பாக அரைச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. அப்புறம் இட்லி செய்யலாமா தோசை செய்யலாமாங்கிற ஒரு கன்ஃபியூஸ்லேயே போயிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக வந்துட்டு இட்லியே செஞ்சுடுவோன்னு சொல்லிவிட்டு இட்லி செஞ்சு எடுத்து வச்சாச்சு. மார்னிங் வந்துட்டு இட்லியும் மல்லி சட்னியும் ரெடி. அப்புறம் மார்னிங்கே வந்துட்டு மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் மார்னிங் செய்யலை. ஆஃப்டர்நூன் வந்துட்டு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் குயிக்கான ரெசிபியாக ஒரு கிரேவி மாதிரி வந்துட்டு மட்டன் செஞ்சுட்டேன். இந்த மட்டனோட ஃபுல் டீட்டெயில், சட்னியோட ஃபுல் டீட்டெயில் ரெண்டுமே நான் உங்களுக்கு இன்னொரு வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். மார்னிங் வந்துட்டு மட்டன் கிரேவியும் சாப்பாடோடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு.